வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான பொன்மொழி என்ன அப்படின்னா, தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள். தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள். நம்ம என்ன செய்வோம்? ஜெயிக்கிறதுக்காகத்தான் நம்ம வாழ்க்கையை உழைப்போம். ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வோம்? ஜெயிக்கிறதுக்காக தான் உழைப்போம். அதே நேரத்தில் ஜெயித்தவங்களில் தோல்வி அடையாமல் வந்தது கிடையாது. அது நல்லா நான் வச்சுங்க. ஒருத்தர் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி இல்லாமல் வாழ்க்கையில் யாராலும் ஜெயிக்க முடியாது. தோல்விதான் வெற்றிக்கு படிக்கற்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் யாராலையும் உடனே நான் ஜெயிச்சிட்டே அப்படின்னு வர முடியாது. கண்டிப்பாக அவருக்கு பின்னால் நிறையா தோல்விகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ தோத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் கிடையாது. அப்போது தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள். இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது. இலக்கு ஒன்றே நினைவில் வைத்து கொள்ளுங்கள். புரிஞ்சதா? இப்போது நாம் நிறைய பேர் ஏன் நான் கவர்மெண்ட் வேலையை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நான் அதிக நபர்களை ஸ்டூடெண்ட்ஸை நான் இந்த கவர்மெண்ட் வேலையில் படிச்சுக்கிறாங்களா அவங்களதான் நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வருவாங்க அப்படின்னா, சார் நான் இந்த 1 இயரில் நான் வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னு வருவாங்க. சில பேர் நான் 6 மாதத்தில் வாங்கணும் அப்படின்னு வருவாங்க. அவங்க திட்டம் என்ன அப்படின்னா வேலை வாங்கணும், அதுதான் ஒரே கோல். அவங்க 2-3 வருடம் ஏதாச்சும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா, எனக்கு வயசாயிருமோ, எனக்கு ஜெயிக்க முடியாதோ, அப்போ ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போயிடலாமா, ஒரு 20,000 ஒரு 40,000 ஒரு 50,000 வேலைக்கு வாங்கி போயிடலாமா அப்படிலாம் சில தோல்விகளை பார்த்தவொடனே என்ன செய்கிறாங்க, சில பேர் திட்டத்தை மாற்றுறாங்க. அப்படி திட்டத்தை மாற்றணும் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. அதுக்காகத்தான் அவங்க சொல்கிறாங்க, தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள், இலக்கை மாற்றாதீர்கள். உங்களுடைய இலக்கு என்ன? நான் பெரிய கவர்மெண்ட் வேலையில் பெரிய ஜாப்பில் உட்காரணும், மினிமம் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு உள்ளுக்குள்ளே போகணும், இதே நம்முடைய இலக்கு. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், ஒரு எக்ஸாம் எழுதணும், 2 எழுதணும், 3 எழுதணும், 4 எழுதணும், ஆனால் தோல்வியும் கிடச்சி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம படிக்கிறதுல எங்கேயோ ஒரு ஓட்டை அப்படின்னு நினைக்கணும். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டை நிறையா பேர்த்துக்கு நல்லா படிக்கணும்னு நினைப்பு இருக்குது, படிக்கிறோம்னு சொல்லி நினைப்பு இருக்குது, ஆனால் அவங்களோட மைனஸ் மட்டும் தெரிய மாட்டேது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது நம்மகிட்டையே ஒரு நிறையா நெகட்டிவ் வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்க முடியலன்னா என்ன செய்கிறது? இப்போ கூட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நம்ம பேசிக்கிறதும்போது அவர் சொல்கிறார், சார் நிறைய எக்ஸாம் எழுதுனீங்க சார், ஆனால் பக்கத்தில் ஒரு 10 மார்க்கில் போகுது, 20 மார்க்கில் போகுது, 5 மார்க்கில் போகுது, இப்படியே போய்கிட்டே இருக்குது, அதனால் நான் படிக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா, நான் ஏதாச்சும் வேலைக்கு போயிடலாமா அப்படிலாம் சில ஸ்டூடெண்ட் கேட்பாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிறது அதுதான். சரி, படிச்சிருக்கீங்கல்ல, இங்கே நான் 2-3 கொஸ்டின் கேட்பேன், இந்த கொஸ்டின் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, சார் நான் இதுக்கு தெரியாதுல்ல சார், நான் இந்த சாப்டர் தெரியுமா, இந்த சாப்டர் நான் விட்டுட்டேன் சார். கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறவங்க இந்த சாப்டரை விட்டுட்டு அந்த சாப்டர் விட்டுட்டு சொன்னால் எங்கே ஜெயிக்க முடியும்? வாழ்க்கையில் ஒரு கொஷினும் டேர்னிங் பாயிண்ட் ஆகும். எந்த டாப்பிக்குமே விடக்கூடாது. எல்லா டாப்பிக்கும் ட்ரிக்ஸு தெரியணும். நார்மல் மெத்தட் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, ஷார்ட்கட் தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, அதுக்கு ட்ரிக்ஸ் கான்செப்ட் செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும். ஆனால் அவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கனாக்க எக்ஸ் வச்சு போடுறது, எக்ஸ் வச்சு போடுறது என்ன, அது நார்மல் மெத்தட் தான் அர்த்தம். இல்லை ஷார்ட்கட் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி போடுறது. நம்ம டைமிங் கொண்டு வர முடியுமா? அதுதானே முக்கியம். சில பேர் டைமிங்கே வராது, ஆனால் சொல்யூஷன் ஆன்சர்லாம் போட்டுருவாங்க, ஆனால் வேகமாக போடுவீங்கன்னா உடம்பு போட தெரியாது. ஆனால் நார்மலாக எழுதி ஒரு 2 நிமிஷத்தில் ஆன்சர் போட்டுருவாங்க. அப்போ ஆன்சர் போட்டோமா வேலை வாங்கிட முடியுமா? வாங்க முடியாது. அப்போது ஆன்சருக்கு போட்டாலும் அந்த ஆன்சர் எவ்வளோ வேகமாக வந்திருக்கு அதுதான் முக்கியம். அந்த வேகமாக அவங்க ஒர்க் பண்ணாமல் நார்மல் மெத்தட்லேயே போட்டு எனக்கு வேலை வர மாட்டேது சார், எல்லாமே என்னது எனக்கு சக்ஸஸே வர மாட்டேது, எல்லாத்தையும் நான் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கேன், அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்போது அப்போ நம்முடைய திட்டத்தை மாற்ற வேண்டும். அப்போ நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம், அப்போ அந்த ரேஞ்சில் கொஞ்சம் மாற்றம் பண்ணணும்.
அப்போது அதனால் தோல்வியடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள். ஆனால் இலக்கு மட்டும் என்ன இருக்கணும்? நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு கவர்மெண்ட் வேலையாக கவர்மெண்ட் வாங்கணும். திட்டம் கடைசி வரைக்கும் இருக்கணும். தோல்வி அடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள், ஆனால் இலக்கை மாற்றாதீர்கள். அப்படி தான் இந்த பொன்மொழி சொல்லியிருக்கு. இலக்கு ஒன்றே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி நண்பர்களே.